வணக்கம் and welcome to Light by VB Days வழங்கும் Kitchen Jodi's Grand Finale. Beauty and grooming partner Naturals. Associate sponsors Ambrosia 100% organic honey and Perfumery. கிராண்ட் ஃபைனல் உங்களுக்கு ரெண்டு செக்மெண்டா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீங்க வந்து ஒரு 80 மார்க்ஸ் குக் பண்ண போறீங்க. உங்களால என்ன முடியுமோ பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதை நீங்க சமைக்க போறீங்க. அது 80 மார்க்ஸ்க்கு. அண்ட் 20 மார்க்ஸ்க்கு இன்னொரு டிஷ் நீங்க சமைக்கணும். பட் இந்த 80 மார்க்ஸ் and 20 மார்க்ஸ் வந்து ஒரே டைம்ல சைட் பை சைட் குக் பண்ண போறீங்க. ஸோ இந்த ஓவரால் சேலஞ்சுக்கு நம்ம கொடுக்க போற டைம் 1 hour and 45 minutes. 1 hour 45 minutes starts now. இங்க வரேன். ஒரு சிங்கம் புயலாகி வருதே. பாரு இன்னொரு குரங்கு வந்துட்டான். நாங்கெல்லாம் குரங்கு கூட்டம் இப்படி தான் இருப்போம். கமான் சீக்கிரம். பேரண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ண கூடாதா? என்ன தேடுறாங்க? அம்மா உங்க பையன் என்ன எப்படி தொல்லை பண்றான்னு பாருங்க, நல்லா பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. இப்ப இங்க வாப்பா, தேங்காய் பால் எங்க தெரியுமா? இங்க வா, நான் காட்ட வா. வேற அரிசி இல்லையா? கரெனா இரு. தேங்காய் பால் நான் காட்ட வாடா. அச்சி வேணாடா. அரிசி வேண்டாம். அரிசி வேணும் கம்முனு இரு. சரி அச்சி போட்டு இங்க வா. நான் தேங்காய் பால் காட்டேன். இது தரதா? இது முதல்ல தரதா? சளி பூச்சி நான் நைட்ல குடிக்க கூடாதுடா. பீடா. சரி என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா. 90s ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஆமா இல்லையா? ஆமா. பீயிங் 80s உனக்கு அது தெரியும். ஆனா இருந்தாலும் வந்துட்டு ஏய் எனக்கு ஒரு கல்யாண நிச்சயதார்த்தம் கூட ஆகலடா. தயவு செஞ்சு வெளில சொல்லாத. சும்மாவே எனக்கு யாரும் மாப்பிள்ளை தர மாட்டேங்கறாங்க. எனக்கெல்லாம் யாரும் மாப்பிள்ளை தர இப்படி சொல்லிட்டே போடா. ஏ கல்யாணம் ஆகணும்ல. ஆனா இந்த வாய்ஸ் மட்டும் மாத்திட்டா கன்ஃபார்மா மாப்பிள்ளை ஐயா எனக்கு ஏதோ தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கண்ணாடி கிளாஸ் வந்து கட் ஆயிருச்சு. என்னாச்சு கண்ணாடி கிளாஸ் க்ளீன் பண்ண அண்ணா ஓடுச்சு. அண்ணா ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, நான் க்ளீன் பண்றேன். இது பண்றேன். ஐயோ கடவுளே, பொண்ணு என்ன மாதிரி எண்ணெய் வச்சுனுக்குது பாரு. குழந்தைய வச்சுனுக்குறானா பாவம் புண்ணியம் கூட பாக்குதான். இது பொங்கிடுச்சு. இல்ல லெமன் ஊத்துங்க. இப்ப இத இப்படி கிரில் பண்ணனும் நீங்க. ஏய் நான் பண்ணனா அப்புறம் வந்து கேட்பாங்க, காரி துப்புவாங்க நம்மள. சே சமைக்கிறப்ப கட் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, பாத்திரம் கழுவுறப்ப கட் ஆயிருச்சுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். ஆனா என் மச்சான் அதை டேக்கிள் பண்றான் பாருங்களேன். அதை வச்சு சமைப்பாங்க, யோசிக்கவே மாட்டான். அந்த பேண்டேட் வந்து மஞ்சள் கலர்ல ஆகிற வரைக்கும் சமைப்பான் பாருங்க. டேய் எனக்கு ஏதோ ஒன்று சொல்றேன், நான் பண்றேன்டா. ஒரு நிமிஷம் யூ சில். சரி ஓகே பண்ணு. கொஞ்ச நேரம் வந்து blood சப்சைட் ஆனோனே யூ ஹெல்ப் மீ. அப்பா டேய் ஜிம்முக்கு போறதெல்லாம் இங்கே போதுடா டேய். தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா. குர்ரா. ஆஹா. இந்த அது யார நிக்கிய இருக்கிறானா, இவனால ஒரு வாரம் கூட நான் முதல் பரிசு அடிக்கல. சத்தியமா சொல்றேன், அவ்வளோ வெறி வருது. கெஞ்சி பார்க்குறேன், காலில் கூட வந்து கும்பிட்றான், தம்பி விட்டுறான்றான். என்னை சுற்றி வவால் சுற்றுற மாதிரி என் கூடயே சுற்றி நிற்கிறான். அண்ணே காமினே குடிச்சுக்க. ரொம்ப கவுதடா. அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நன்னாரி என்னடா சும்மா கிடையாது. நீயே காரம் கம்மியா இருக்க காயா. உனக்கு இன்னைக்கு 60 சிகிச்சை என் கையில ஓடுறு. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிப்பேன், இல்லைனா இவனுங்க 2 பேரும் ஆங்கர் அடிப்பேன். இன்னைக்கு தான் நடக்கும். டாக்டர் தானே, எனக்கு மைண்ட் எல்லாம் செம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என்ன பண்ணலாம்? தூங்குங்க. தூக்கம் வர மாட்டேங்குது. சாக்லேட் மில்க் ஷேக் குடிங்க. சாக்லேட் மில்க் ஷேக்கா? ஆமா. இந்நாள் வரைக்கும் எந்த ஒரு டாக்டரும் சாக்லேட் மில்க் ஷேக் குடி ஸ்ட்ரெஸ் போகும்னு வந்து சொன்னதே கிடையாது. ஏன்னா சாக்லேட்ல வந்து ஒரு காம்பனன்ட் இருக்கு. அது பேர் வந்து அது வந்து என்டார்ஃபின்ஸ், ஆக்சிடோசின்ஸ் அப்படின்ற ஹார்மோன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணும். அந்த ஆக்சிடோசின், என்டார்ஃபின்ஸ் இந்த மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும் சாக்லேட், கொக்கோ. ஸோ அதனால அது சாப்பிட்டா தெரியாது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் வரதுக்காக கொஞ்சம் கஷ்டமான டிஷ்ஷாக தான் எடுத்திருக்கோம். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நிக்கி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணுறேன். தப்பாக நினச்சிக்க, அசிங்கமாக தான் இருக்குது. நான் தோத்தாலும் பரவாயில்ல. சரி, நான் அந்த குழந்தைய வச்சுன்னு கஷ்டப்பட்டு நிற்கிறேன். அது தெரிஞ்சிருந்தோம் அந்த சனியனை என்கிட்ட எடுத்து செய்ய சொல்லிச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நிம்மதியாக கூடாத உனக்கு நான் என்ன தான் பண்ணுறேன். நான் பார்த்துக்கிறேன். நீ போ. போட்டு ரெடி போட்டு போயா. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. அவ்வளவுதானே, நம்ம தானே. என்ன தைரியம் இருந்தா கேப்சிகம் கொடுத்துருப்பீங்க.
எல்லா தைரியம் இருக்கிறனால தான் புளி சாப்பிட்டீங்களா? இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரையும் போய் தொல்லை பண்றான்னு சொன்னா அங்க போய் கொஞ்சம் நிக்கிறானே அவனை என்ன பண்ணலாம்? பாப்பா வாப்பா. நல்லா பார்த்தேன். நீ அங்க போய் மெட்ரிக் நிந்திய பார்த்தேன் தொல்லை பண்ணியிருந்தல. பார்த்தேன் பாருண்ணா. தெரியும். அப்பா வாய் என்ன அருமையாகுதுடா சாமி. என்ன செய்ய போறீங்க? பாவக்காய் அல்வா. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. நீங்க என்ன பண்றீங்க? தெரியல நந்தாக்கு கை அடிபட்டுச்சு நான் ஏதாவது பண்ணோம் என்னன்னாச்சு? உண்மையிலே அடிபட்டுருச்சா? ஆமா என்ன நான் ரத்தத்தை அப்ப பார்க்கவே இல்லைண்ணே. சாம் இந்த சதை ஃபுல்லா கட் ஆயிருச்சு. சதை ஃபுல்லா உள்ள கட் ஆயிருக்கு. எப்படி கட் பண்ணீங்க? அப்படி கிளாஸ் எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ண வச்சேன். அது அப்படி ரெண்டா உடைஞ்சிருச்சு. நான் பண்றேன். ஒரு few minutesல நான் வந்து ஆல் குட் தான் வில் மேனேஜ். அவ்வளவுதான் கட்லாம் பண்ண வேணாம். நீ என்ன பண்ணனும்னா இது பாரு இது இருக்குல்ல. கட் பண்ண வேணாம்ன்றல. இததான்டா கட் பண்ண. என்னம்மா புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? சாவடிக்கிறா என்ன? அட லூசு பையலுகளா, வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? முட்டைய உடைச்சு இதுல போட்டாங்க. ஃபைனலா என்ன குக் பண்ண போறீங்க? நிஜமா சொல்றேன், வாயில நுழையாத பேர் தான் ரோஷன் சொல்லுவான். ஃபிஷ் பெல்லட்டோனி. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் பெல்லட்டோனி. பேர் சொல்லுங்க. பெல்லட்டோனி. ஃபிஷ் வேலண்டைன். வாயிலவே நுழையலனா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான ஃபுட்டு தான் செய்வான். ஒரு ஷெஃப்ஸுக்கே டஃப்பான டிஷ் அதை எடுத்து பண்ண போறீங்க. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். அப்பெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல இட்ஸ் a good attempt and இது வின்னிங் டிஷ்ஷா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும் சார். கண்டிப்பா என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன். ஐ திங்க் கான்ஃபிடென்ட்க்கு ஆல் தி பெஸ்ட். பாப்ரிகா போட்டிங்களா? நான் போட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட போடுங்க. வைன் ஒரு மூடி. வைன் லைட்டாவே இருக்கட்டும் தாங்க. 80 மார்க்ஸ் டிஷ் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? 80 மார்க்ஸ் டிஷ்க்கு 2 பிளான் பண்ணிருக்கோம். ஓகே. ஒரு டிஷ் வந்து தாய் எனக்கே கேட்க கூடாதுன்னு ரொம்ப டீம் எனக்கிட்டே ரகசியம். தாய் ப்ரான் கேட்டா யாராவது பண்ணிடுவாங்க. ஓகே. சரி இன்னொரு டிஷ். இன்னொன்னு வந்து ரோஸ் ரவோலி பண்ணலாம்னு இருக்கோம். ஐயோ எவ்வளவு ஸ்லோவா ரோஸ் ரவோலி ரோஸ்க்கே வலிக்காத மாதிரி. யாரோ கேட்ருச்சுனா ஆல்ரெடி இது போடு பாட்டா இதுக்கு அப்புறம் யாரும் மாத்த முடியாது. எல்லாரும் டிஷ் பேரை கேட்டாச்சு, பிரச்சனை இல்ல. அண்ணா கத்தி ஏதாச்சும் இருக்கானா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. சாரி. ஐயோ ஒரு செம்ம கவுன்ல இருக்கார் டைம் மேல. அவர் வெள்ளவனை பார்த்தாருன்னா கண்டிப்பா காலேஜுக்கு அடிப்பாரு. இல்ல எங்க மெயின் இன்கிரிடியன்ட்டே காணோம். மெயின் இன்கிரிடியன்ட் காணோம்ன்றதை விடுமா. உன் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அது சொல்லு. வாழ்க்கை இப்போதைக்கு நல்லா போல. உனக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு அத்தனை பாய்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரஷ்ஷா இருக்காங்க. பாக்குறியா இல்லையா? பாக்குறேன் கொஞ்சம். பாக்குறியா இல்லையா? சரி உனக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும்? இப்போதைக்கு எனக்கு பன்னீர் தான் வேணும், பையன் வேணாம். டேய் நான் சொல்றேன்ல நான் பண்றேன்டா. எனக்கு இந்த இங்க பாரு இது இப்படி பாசிபிள். அதனால தான் சொல்றேன். சும்மா இரு. என்னாச்சு? ஏன் டென்ஷனா நிக்கிற? இல்ல இல்ல டென்ஷனா நிக்கல. இப்ப எப்படி இருக்கு மகர? நல்லா இருக்கு. சிரிச்சு நிக்கிறேன். நீ போ. இல்லண்ணா ஏனா? எதனால ஏன் டென்ஷனா நிக்கிற? ஏனா கரடிலாம் இல்ல. நீ போ. கொல்ல பண்ணிடுவேன் உன்னை. இல்ல அண்ணா இல்ல புரியல. சிப்பி உன்னை வந்துட்டு கொடமிளகா ஃப்ரை பண்ண சொல்லிருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சிப்பி பேரை சொன்னா கிட்னிலாம் உனக்கு ஃபெயிலியர் ஆயிடும். அடி ஒழுங்கா ஓடு. சின்ன பொண்ணுல அவ அப்படிதானே. நீ போ. சரிப்பா லாஸ்ட் நாள் போப்பா. சரி என்ன பண்ண போற அதாட்டியே சொல்லு. அந்த பாப்பா குத்துல சனி அதுக்கு அந்த பாப்பாக்கு குத்துதுல. ஆமா கையெல்லாம் உதிருது பாரு. டென்ஷன் ஆகுது போடா. கால்ல சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடுங்க. ரொம்ப சீரியஸ் மோடுக்கு மாறிட்டீங்க ஃபைனல்ஸ்ல. என்ன ஆச்சு? இன்டர்நேஷனல் ஓகே. இன்டர்நேஷனல் குசைன். ஏன்னா நீங்க வந்து எங்க கிட்ட இன்டர்நேஷனல் குசைன் கேக்குறீங்களா? எனக்கு தெரியாதுன்னு இருந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். சூப்பர் வெரி குட். தட்ஸ் a spirit. சோ என்ன 2 டிஷ் இப்ப ஃபைனலா பிளான் பண்ணிருக்கீங்க? இப்போ வந்து இட்டாலியன் ஸ்டஃப்டு கிரில்டு சிக்கன். என்னது இட்டாலியன்? வேற லெவல். நைஸ். ஸ்டஃப்டு கிரில் சிக்கன் பவுச் பண்ணி அதுல வந்து ஸ்பினாச். ஸ்டஃப்டு சிக்கன். ஓகே. சோ இன்னொரு டிஷ் அந்த கத்திரிக்காய் ஃபைனலா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அது ஸ்டஃப்டு கத்திரிக்காய் பாம். பேர் என்ன? பிரிஞ்சால் பாம். அதான் எங்க வாயில வெடிக்கும். ஃப்ளேவர்ஸ் வெடிக்கும்னு சொல்றேன். எக்ஸாக்ட்லி. ஓகே. மெயின் டிஷ் என்ன பண்றீங்க? Main dish வந்து we are going to do miso glazed chicken. மிசோ glazed chicken. Miso glazed chicken and Pan Asian. ஜாப்பனீஸ். கொஞ்சம் ஜாப்பனீஸ் Spanish அந்த மாதிரி அது போயிட்டீங்க. பண்ணலாம்னு இருக்கோம். and அதே மாதிரி வந்து இது செய்யலாம்னு இருக்கோம். எது? ப்ரான்ஸ் prawns செய்யலாம்னு இருக்கோம். tempura prawns.
டெம்பரா ப்ரான்ஸ். ஸோ வந்து நீங்க கொடுக்க போறது இது வந்து ஒரு ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல்லையும் ஒன்று வந்து இது செட்டிநாடு டெம்பூரா ப்ரான்ஸ் ஓ ஜாப்பனீஸ் டெம்பரா ப்ரான் எடுத்து பட் ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு சவுத் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் அதை கொடுக்க போறீங்க. ஒரு பிளேட்டர் மாதிரி கொடுக்கலான்னு பிளான் பண்றோம். வில் ட்ரை. யா சவுண்ட்ஸ் ரியலி கிரேட். சந்தோஷ் கூப்பிட்டு ஓகேவா இல்ல சார்? கபி கபி மேரா தில் மே சந்தோஷ் ஓ மை காட். என்ன தம்பி? ஏய் இல்ல ஜி. சரி அது வெங்காயம் உட்காருங்க, நீங்க போன உட்காருங்க. எபிசோட் மாதிரி கருகிற போது நீங்க உட்காருங்க. அண்ணே நல்லா பாத்துக்கோங்க. போயிட்டாங்க பாருடா டேய். அண்ணே. போயிட்டாங்க பாரு. எனக்கு உதவி பண்ண வந்தாங்கடா. இல்ல உதவி பண்ண வந்தாங்கடா. அவர் வந்து ரொம்ப ஆடி உதவி பண்ண வந்தாங்கடா எனக்கு. வீட்டுக்கு வந்த அப்புறம் என்ன அவங்க உதவி பண்ண வந்தாங்கடா எனக்கு. உதவி பண்ண வந்தாங்கடா அவங்க. ஏன் சிரிச்ச அவங்கள பார்த்துட்டு சிரிக்கிறா கண்ணி. எனக்கு உதவி பண்ண வந்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. சிரிக்கிறா கண்ணி. டேய் நான் ஜாலியா தான் இருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிரிக்கிறாங்க அவங்க வந்தா மட்டும் சிரிக்க. குடும்பத்தை கலைச்ச பையன். நான் சொல்றேன் வேணாண்டி. அழுவுறான் பாரு. கடல்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வராது பாரு. குடும்பத்தை கலைச்ச பையன் இவன். கருகுது வெங்காயம். என்ன சொல்ற வெங்காயம் இந்த வாட்டி கருகிச்சுனா வெங்காயம் கருகிச்சா? சரிப்பா போப்பா. அந்த செருபா போப்பாவா? புரியல எனக்கு. சரிப்பா போங்க. சரிப்பா போப்பாவா? அப்படி சொல்லு போறோம். முடியல செகண்ட் 80 மார்க்ஸ்க்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? அது வந்து செட்டிநாடு பன்னீர் ஸ்டேக் என்னடி சொல்ற வித் செட்டிநாடு சாஸ் அண்ட் தேங்காய் பால் சாதம் நீ யாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஸ்ட்ராபெரி சார்பே வித் பேசில் கேட்ட மாதிரி இருக்கு. ஓகே இந்த 20 மினிட்ஸ் டிஷ் என்ன ஸ்டேட்டஸ்? ஐயோ திருவுடா ஒண்ணுமே வரல அதனால அரைச்சிட்டோம். சரி ஓகே என்ன செய்றீங்க? ஏய் பாத்து கை. டேய் மனிதாபிமானம்டா அது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. பூஜா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சரி ஓகே தெரியல சார் நான் கொஞ்சம் ஜோன்ட் அவுட் ஆஃப்டர் சீயிங் திஸ். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி ஒன்றும் இல்லை சார். நான் வந்து இளநீர் பிரியாணி இஸ் வாட் ஐ மீன். இளநீர் பிரியாணி. இளநீர் பிரியாணி ஆக்சுவலி வந்து ரைஸ் வந்து ஐடியா இளநீர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நைஸ். இளநீர் பிரியாணி உங்களுக்கு கொஞ்சம் நாங்க பண்றதுல கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா வர ஆரம்பிச்சிருச்சுல. இல்ல ரியலா யூ திங்கிங் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். இட்ஸ் நாட் a நார்மல் லைன். கொஞ்சம் கோகனட் வச்சிட்டு ஒரு பேஸ் மாதிரி பண்ணிட்டு பன்னீர் எல்லாம் சாட் அப்புறம் அதுமே கிரேவி வித் இட். அந்த கிரேவியும் ரைஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வாழை இலையில வச்சு மூடி ஸ்டீம் பண்ணிட்டு இளநீக்குள்ள வச்சு தரலான்ற மாதிரி. Now you are talking வேற மாதிரி இருக்கு கேக்குறதுக்கு. அக்கா பெருசா புகை வருதுன்னா கம்மி பண்ணணும். நான் பார்க்கவே இல்லை. ஆவி பிடிக்கிற கோல்ட் டான்ஸ் தான். சூப்பர் காணி. இந்த ஊத்து அதுல இந்த போடு. என்னடி ஒண்ணுமே வரல. வரும் மான்சி சொதப்பல் மான்சி. ஏன் ஃப்ரை ஆகுது மான்சி. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இரு நம்மளால முடியும். காதலிக்குது கண்ணுதிரிங்க. நான் என்ன பண்ணுவேன்? பசி நான் எனக்காக வந்து வருத்தம். ஏங்க எத்தனை தேங்காய் கப்பு தாங்க நான் வாங்குறது? இவர் திருடி எல்லாத்தையும் தின்றாரு. ஃபினாலே அது. ஹாய் என்ன பண்றீங்க? மேம் ஓ நைஸ். ப்ரானா ஒரு ஸ்டஃப்டு குனாஃபா வச்சு ஓ இந்த இது இருக்குல்ல மேம், இதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி ஆமா குனாஃபா அதை ரோஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு மேம். வாவ். பேன் தர பட்டை ஏலக்காய் கிராம்பு ஸ்டார் அனீஸ் எல்லாமே போடு. பத்து வைக்க வேண்டாம். நான் சொல்றது மட்டும் செய். அத ஃபர்ஸ்ட் சொல்லணும்டி நீ. வேண்டாம் நான் சொல்லவே இல்லையே. அதான் வேண்டாம் சொல்லணும். இப்போ நான் நெய் போடுன்னு சொன்னனா? பட்டை ஏலக்காய் கிராம்பு ஸ்டார் அனீஸ். கண்ணம்மா சீஸ் பாத்துக்கோ. போடுப்பா சீஸ் நல்லாவே இருக்கட்டும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. டேய் வந்துருச்சா? ஒரு பொருளும் வைக்க முடியல. திருட்டு போயிடுறான். டேய் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கை வேற அடிபட்டிருக்கு. இதை வச்சா வேற அந்த ஆள் எடுத்து நிறுவானா? என்னதான் பண்ண? அடுப்பு ஆன் பண்ணிட்டு போய் கருவேப்பிலையும் தேங்காவும் மட்டும் எடுத்துட்டு வா. கிரேட்டட் கோகனட்டும். அப்படின்னா கிரேட்டட் கோகனட். அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒன்னொன்னா நான் சொல்றது செய். நான் லைனா தானே சொல்றேன். ஆமா இரு லைனா தான் நானும் பண்றேன். அக்கா எனக்கு ஒரு வசதிக்கு நான் பண்ணணும்டி. பிச்சு இப்படி போடலாம்க்கா உள்ள. குடு நான் என்ன போடணும் குடு. இப்போ எதுவும் போடுறதுக்கு இல்ல. அடுப்பை மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. என்ன இந்த நக்குறாரு? சூப்பரா இருக்கு. உப்பு தான் ஜாஸ்தியா இருக்குடா. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பாத்துக்கலாம். சாய் வந்து ப்ரான் செஞ்சுருக்கிறா. அது பார்க்கும் போதே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் வின் பண்ணணும்னு நானும் இங்கே உட்காந்துட்டு நினச்சிட்டு இருக்கேன். ப்ரான் வந்துச்சா? உப்பு ரொம்ப ஜாஸ்தி.
அப்படியா? ரொம்ப ஜாஸ்தி. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க எல்லாத்தையும். ஏதாச்சும் ஒரு சரணம் கத்து கொடுக்கலாம். வேணும் எங்களுக்கு. நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய சிங்கர்ஸ். ஏதாச்சும் ஒரு ராகத்தை சொல்லி கொடுக்கலாம்ல? கண்மணி அன்போடு அதெல்லாம் ஈஸியா பண்ணிடுவேன். பாடுங்க. கண்மணி. இல்ல தப்பு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. வேற பிச்சு வேற. கண்மணி அன்போடு. இல்ல ஃபர்ஸ்ட் பிச்சு எடுங்க. பிச்சு எடுங்க. பிச்சு. அப்புறம் பொன்மணி. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. போதும்க்கா. அரைச்சிடு. நம்ம பேசினா மட்டும் ஏன் எருமை கத்துற மாதிரியே இருக்கு? ஒரு பக்கம் இங்க தீயுது, அதை பார்க்கல. போதும், இதுதான் கரெக்டா இருக்கு பைப்பிங். கார்ன்ஃப்ளவர் எங்க? கார்ன்ஃப்ளவர் எங்க? சரி நான் போய் கொண்டு வரேன். கார்ன்ஃப்ளவர் எங்கடா? எங்க இருக்கு ஐயோ விடுறாங்களே. மேம் கார்ன்ஃப்ளவர் எங்க மேம்? இதுதான் கார்ன்ஃப்ளவர். இதுதான் கார்ன்ஃப்ளவர். சாரி இதானே. மாப்ள இது ஃபைனலா இல்ல இன்னா இல்ல இது பைத்தியக்காரன் ஹாஸ்பிட்டலா ஓடியாந்துன்னு இல்ல ரன்னிங் ரேஸ் நடக்குதா? இந்த பிடி மாஸ்டர் தான் காரணம். பைமா ஏன் உப்பு நம்ம பார்க்கல? கரெக்டா தானே போட்டேன். எனக்கு ஞாபகம். ஏன் அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நான் சொல்றேன், லவ் மேரேஜ் பண்ணோன்னே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பண்ணணும். அவங்களை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணணும். நீங்க எப்படி உங்க வீட்டை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அத்தையை கரெக்ட் பண்ணிடு. அத்தையா? எப்படி கரெக்ட் பண்றது? மாமியார் ஒரு 4 டிப்ஸ். இல்ல டக்குன்னு நமக்கு தெரிஞ்ச அத்தனை கலைகளும் டான்ஸ்ல இறக்கிட்டாப்ல. என்ன இப்படி இருக்காரு, கருப்புருத்திக்கு வருஷம் மாதிரி இருக்காரு அப்படின்னாங்க எங்க அம்மா. மற்ற இடத்துல மானசி பார்க்கறதுக்கும் இந்த இடத்துல மானசி பார்க்கறதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. எப்பவுமே திட்டுவாங்குவேன். ஆனா இன்னும் இந்த வாட்டி ரொம்ப அநியாயமா பதட்டமா இருக்கா. அது ஏன்னா நீங்களே சொல்லுங்க. நான் இது எப்படி கட் பண்ணுவேன்? அப்படி வெட்ட ஃபர்ஸ்ட். ஏன்னா ஈவனா வின் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஈவனா இங்க வந்து நீ ஓகேல? ஓகே தான். நான் கொஞ்சம் உன்னோட அந்த இங்க வாங்க. கண்டுபிடி வைத்து என்ன தெரியுமா உனக்கு? I'm good. எல்லாம் சரியா 100% செஞ்சிரு. சூப்பர். கமான் மாம்ஸ். விடாத. வெட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. மேல இடிக்கிறப்பா தெரியாம வச்சிட்டீங்களா? எப்படி இருக்கு? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இன்னும் தேவையா? கொஞ்சம் ஸ்வீட் போடலாம்னு சொல்றது. நீ ஒரு டேஸ்ட் பண்ணி பாரு, உன்னோட ஸ்வீட்டோட இது எனக்கு தெரியல. நம்ம இங்கேருந்து நம்ம கிங்காங் வேலை செய்தான்னு பார்ப்போம். சாமுக்கு இங்கேருந்து டெலிவரி கொடுத்து பார்ப்போம். என்ன ரகம்னு தெரியலையே. அக்கா ஓகேவா? இவ்வளோ பொறுமைக்கு இங்கே டைமே இல்லை. போதும். எண்ணெய், ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பற்ற வைக்கா? பற்ற வைக்கா? இல்லை நீ அப்புறம் பற்ற வைக்க சொல்லவே இல்லை. நீ அதுக்கு தான் கேட்க. பார்த்தீங்களா? என்னப்பா பண்ற? ஃபிஷ் பலச்சோனி. டேஸ்ட்லாம் பார்த்துட்டியா? இல்லைம்மா நான் பார்க்க முடியாதும்மா. அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. பண்ணி சிப்பு அமோகமா வேலையை செய்யறாப்பா. இவன் திருந்தவே மாட்டான். ஆக்சுவலா இன்னும் நாங்க முடிக்கவே இல்ல. பட் ஆனா எல்லாமே ஹாஃப் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிருக்கோம். ஒரு டிஷ் கூட இன்னும் ஃபுல்லா முடிக்கல. பட் ஓகே, இட்ஸ் ஓகே. நாங்க டைம்ல முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். 1 hour இருக்கு இன்னும், பிரச்சனை இல்ல. நம்ம டேலண்டட் அஸ்வத் இருக்காரு, அவர் கலக்கிடுவாரு. என்ன அஸ்வத்? என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. சொல்லுங்க. நல்ல வாசனை வருதான் எல்லாத்தை விட. என்னடா அது வரைய தூக்குதேன்னு பார்த்தேன். Thank you. நீ அடுப்பே பத்த வைக்காத. எப்படி மேம் குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. எப்படி அப்படியே ஜெராக்ஸ் காப்பி அடிச்ச மாதிரி உங்க பொண்ணு அப்படி இருக்காங்க, அப்படியே தம்பி ஃபுல் ஃபேமிலி வந்து அப்படியே வந்து அந்த காலத்திலே வந்து அந்த ஒரு லேடிஸ் வந்துட கூடாது. பேடனே ஆரம்பிச்சிருவா. ஒண்ணு இல்ல உங்க ஃபேமிலில வந்து அந்த காலத்துல வந்து எல்லாரும் எப்படி பின்னாடி நடந்துட்டு நீங்க சின்னதா இருக்கும்போது உங்களை நிறைய பேர் ஏரியால சைட் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ணை சைட் அடிச்சிருப்பாங்க. இதுதான் தன்னடக்கம்ன்றது பேர். ஊரே ஒன்ன சைட் அடிக்குது. இப்படியா? தேங்க்யூ. வாசனை பலமா வருது. தேங்க்யூ. அது சொன்னா அதிர்ச்சி ஆயிருவீங்க. பரவாயில்ல சொல்லுங்க. நிறைய அதிர்ச்சியை தாங்கிட்டோம். இளநீர் பிரியாணி. இளநீர் பிரியாணியா? அப்பா இந்த ரியாக்ஷனுக்காக தான் அந்த பேரே வச்சேன். மாக்கா பண்ண ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்களா உங்களுக்கு? அதை கேட்குறேன் நான். நல்லா சமையல் செய்டா, சூப்பரா இது பண்றான்னு. ஓகே, எந்த அளவுக்கு அண்ணன் வந்து உங்க லைஃப்ல இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்றாரு? அவர் வந்து எனக்கு ஒரு சொந்த அண்ணன் மாதிரி. கூட போகிறோம் எல்லாரும் சொல்லுவாங்களா, அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு சொந்த அண்ணன் மாதிரி. கேட்காமலே வாண்டடா ஒரு சில உதவியெல்லாம் பண்ணுவார். நட தம்பி எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லுவார். எனக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருண்ணே. ஹெல்ப் பண்ணுறதுனே பிறந்துக்கிறாரு அவர்.
ஹெல்ப் பண்ணலாம் பைத்தியம் முடிச்சிடும் அவருக்கு. சும்மாவது டெய்லி ஒரு 200 பணம் அனுப்பிச்சு விடுவாரு எனக்கு. 7 ரெண்டா தம்பி எங்கடா இருக்கா 100 அனுப்பிச்சிட மாட்டாரு. அண்ணன் எப்படியோ அதே மாதிரி பைத்தியம் முடிச்சிடும். ஹெல்ப் பண்ணினே இருக்கணும். ஆமா. நாட் எட் மேனேஜபிள். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. உனக்காக நான் வச்சிருக்கேன். ஆஹா எனக்காக ஓமமா என்ன கணபதி ஓமமா பண்ணிட்டு எப்படி இருக்கு. எப்படி எப்படி கொஞ்சம் அப்படிதான். ஐயோ அவர் போகும்போதெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு எனக்கு. ஜவரு அப்படிதான் அவர் கண்டிப்பா ஏதாவது வெளில பார்த்தாருன்னா அவர் வந்து உனக்கு கத்தியால குத்த போறாரு. இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. ஆண்டி இது சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் இதோட பண்ணி டேஸ்ட் பாரு. ஆண்டி இதோட டேஸ்ட் மட்டும் கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. ஆண்டி இதுதான் மேரினேஷனுக்கு, ப்ரான் மேரினேஷனுக்கு நல்லா இருக்கா? கரெக்டா இருக்கா? பெர்ஃபெக்ட்டா இருக்காது. இது பாருங்க வந்து டேஸ்ட் பாருங்க. எங்க அம்மாக்கு வேற உப்பு கார சப்புலாம் தெரியாது. ஏய் யாரை பார்த்து சொல்லுது? பக்காவா? இன்னும் ஏதாவது இது சுகர் தேவையா? எனக்கு கொஞ்சம் லைட்டா தான். ஆச்சரியமா இருக்குல்ல, வீட்டில் ஒரே பொருளை கூட நகர்த்த மாட்டாங்க. ஜெயிலர் 2ல நீங்க வந்து இருக்கிறதா சந்தோஷத்துல தானே கேட்டேன். உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். படிப்படியே இவ்வளோ முன்னேறி பெரிய ஆளாக வந்து இப்போ ஜெயிலர் 2 நடிக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்க. சரி அது உங்கள்கிட்ட நேரில் பார்த்தே கேட்கலான்னு நினைச்சேன். யார் சொன்னது? நான் ஜெயிலர் 2ல இருக்கிறேன். யார் சொன்னது? கேள்விப்பட்டேன். நெல்சன் அண்ணனை பற்றி உனக்கு தெரியாது. அசிங்கமாக கேட்பாரு, ஒழுங்காக போயிடு. எப்படியா அரசியல் பர்சலாக தெரிஞ்சுட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லிடுறேன். நான் தப்பான நினச்சி காலைல வந்து கும்பிட்றேன். நான் இருக்கிறேன். நான் டபுள் ஆக்ஷன். சூப்பர்ண்ணே. நான் டபுள் ஆக்ஷன் அதில். ஐயோ எங்கள் பாவக்காய் என்ன நிலைமை ஆக போகுதுன்னு தெரில. அதனால மெயின் டிஷ்ல அட்லீஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து மெயின் டிஷ்ல இறங்கிட்டோம். ஏன்னா பாவக்காய் ஃபர்ஸ்ட் பண்ணோம், அது வந்து ஊற்றிக்கிச்சு, அதை திருப்பி பண்ணணும். ஒரு வாட்டி எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வந்தது 3 டிஷ் பண்ணணும்னு. அந்த 3 டிஷ் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அதனால அதுலேருந்து சின்னதாக கற்றுக்கிட்ட ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் தான் இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணல, கஷ்டமாக தான் இருக்குது. 4 வாரமாக இந்த நிக்கி பையனுக்கு பேசி வார்த்தை கிடைக்கல. பேசின டைலாகே பேசினேங்கிறான். இங்கே பேசினா காரி துப்பான்னு ஒரு பெஞ்சிலையும் போய் அங்கே பேசுனது அண்ணாட பெஞ்சில் பேசுனது இங்கே மாற்றி பேசினேங்கிறான். கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசியிருந்தா இதை விட்டுட்டு பிளாக் பாண்டி வந்துடுறான். ஆனால் இது புதுசா இருக்கு. அண்ணன் செய்கிற ஸ்பீடை பார்த்தா அவரோடதையும் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருவார் போல். அதே போல் ஒரு பழைய ஃபார்மில் இல்லை, இப்போ மட்டும் பழைய ஃபார்மில் இருந்தால் எல்லாம் பறக்கும். இப்படி உறைஞ்சு போய் நிக்கிறாருடா, என்னடா பண்ணி தொலைச்ச? அவர் தியானம் பண்ணிட்டு நான் மூளை நரம்புக்கு டேஸ்ட் ஏறல. அப்போ இன்னும் ரெடி ஆகல. போ ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? அண்ணன் எப்பயுமே வந்து செமையாக சமைப்பார். அவர் அங்கே சமைக்கிற வாசனை வந்து எனக்கு இங்கே வருது. சூப்பராக நான் எதிர்பார்க்குறேன். போட்டிருக்கா ஒரே வழி ரேட்டிங். ஆமாம் உள்ள அது நிறைய இருக்கணும்க்கா. அந்த பாட்டுக்கு அந்த குவான்டிட்டி பத்தல. சின்ன பாட்டா இருந்தா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவக்காயில கசப்பெல்லாம் எடுக்கணும்னு ஒரு இது சொன்னாங்கல்ல, அதை பண்ணுங்க. நாங்க தான் சாப்பிடணும். நல்லா போடா. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, முடியல. என்ன இது பண்ணதுக்கு அப்புறம் மனுஷனாதீங்க. அந்த மாசு இதுல கையை விட்டு நல்லா கொத்த அவனை தூக்கி வாயில போட்டு போயிட்டாரு. என்னது இது? குட்டிங் இருக்கட்டும். பனக்கோட்டா. சாரி பனக்கோட்டா. நீங்க ஃபர்ஸ்ட் முடிவு எடுங்க. பனக்கோட்டா. With what you are doing this பனக்கோட்டா? This what is pudding? Yes, pudding. Coconut milk. Cream. And you are doing hard work? No. Only walking. Only walking. There was some currency smell. Yeah. There. கடவுளே மாரியாத்தா தாயே. சிம்பிள் விஷயம். ரெடியாக முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்னமோ பண்ணணும். ரைஸ் வைக்கலக்கா. ஷெஃப் இது ரொம்ப தப்பு ஷெஃப். குக்கரியா? பேனிக் ஆகாதீங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க 3 டிஷ் பிளான் பண்ணல, 2 தானே பிளான் பண்றீங்க. அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம சேர்ந்து ஒரே இது பண்ணலாம். ஒண்ணுமே இல்ல, பண்ணிடலாம். கரெக்ட்டா இருக்கும். செல்லாரு. ப்ளீஸ் வாங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. பத்த வைடா. நீ தான் நல்லா பத்த வைப்பிய. பத்த வை. பாவீங்களா? அக்கா சாதம் வந்து கீ, பட்டை, பேலிப்ஸ், ஏலக்காய், அப்புறம் கிரீன் சில்லி இருந்துச்சு. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். கிரீன் சில்லி தான். கீ, கிரீன் சில்லி, பட்டை, ஏலக்காய் பட்டை, பேலிப்ஸ், ஜீரா. இப்போ வந்து இது ஒரு லேயரா? இந்த கப்ல ஓகேவா? ஆமாம். அப்ப இது ஃபுல்லா வருதே, பரவாயில்லையா? இது ஃபுல்லா வருதே. போறோம். எங்க உங்களோட
வெங்காயமாவே இருக்கு. வெஸ்ட் மேம். அடுத்தது எங்க? அந்த கேப்சிகம் குள்ள. அதுதான் மேடம். சரி வா. ஏய் என்னடா தம்பி? பாவி சண்டால பைய. நேரம் பார்த்து ஸ்ட்ராபெரி பண்ணாங்கறானயா. வேணுமா? ஸ்ட்ராபெரி வேணுமா? நான் சொல்ல என்னப்பா? எஸ்கேப் ஏய் எங்கடா தூக்கிட்டு போறவனா? இரு நான் எங்க தூக்கிட்டு போறேன். என்னப்பா அண்ணா ஏன் அழுவுற? ஊழ்ந்துட்டியா? அதுல எதுவும் இல்ல. எதுவும் இல்ல தம்பி. எப்படி முந்தா? அட பாவிகளா. அள்ளி விடா. பாவி. அட பாவி அண்ணா. இவனதான் விழுந்தான். எப்படி மாத்துறான் பாரு. நீ ஏன் உழுந்தியா? தள்ளி விட்டானா? சரியா வருங்க. இல்ல இல்ல இல்ல. குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பச்சியா. மேம் மேம் நம்புறேன் நானு. வேற லெவல் வேற லெவல். என்ன ஹார்ட் பீட் இங்க கேக்குது? ஐயோ. இன்னைக்கு என்ன பிரியங்கா ஜாலியா இருக்கறாங்க, நீங்க டென்ஷனா இருக்கீங்க. ஏன்னா அவன் சமைக்க ஆரம்பிச்சிட்டான். சரி மேம் என்ன இது பிரெட்? இது தேங்காடா. இது எப்படிடா பிரெட் ஆகும்? இது பிரெட்டுக்குள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி ஒன்று பண்ண பார்த்தோம். அது ஸ்டஃப் ஆக மாட்டேங்குது. இப்போ அதுக்கு என்ன பண்றதுன்னு பண்ணுவோம். இது என்ன பண்றது தெரியுமா? இளநீ பிரியாணி. இளநீ பிரியாணியா? ஆமா. ஆஹா. சாரிடா. வேற லெவல்டா நீனு. வேற லெவல். வேலண்டைன் இஸ் பாயிலிங். பிளான்டைன் இது 50 டிகிரி செல்சியஸ்ல இருந்தா உடனே நம்ம மெதுவா லைட்டா வச்சு பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னொரு டிஷ் என்ன? அந்த பிளான்டைன் ரெடியா? இதுதான் வாழைக்கா. சார். ஆமா அவன் தனியா கஷ்டப்படுறானே. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்ற. நான் பாத்துறேன் நீங்க நடந்து போயிட்டு வர்றத. இங்க போய் இப்படி நடந்து போனீங்க, அங்க இருந்து அப்படி நடந்து வந்தீங்க. நான் வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருக்கேன் சார். மேடம் ஓகே மேடம் நான் வரேன். இது வந்துட்டேன். சொல்லுங்க. எனக்கா? थैंक यू. உங்களுக்காக தான் மேடம். அதாவது நேச்சுரல்ஸோட தான். நேச்சுரல்ஸ் என்ன? நெக்ஸ்ட் ஃபேஸா? ஆமா நெக்ஸ்ட் ஃபேஸ் வேற லெவல்ல இருக்கும். அந்த ப்ராடக்ட் பார்க்கவே சூப்பரா இருக்கு. நேச்சுரல்ஸோட ப்ராடக்ட் அற்புதமான ஒரு ப்ராடக்ட். சூப்பரா இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்க. வேற லெவல்ல. ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. மேடம் அது எனக்கு gift கொடுத்தாங்க மேடம். வேண்டாத்துங்க. இல்ல இல்ல பரவாயில்லை. நீங்களே ஒரு gift இல்லனா நான் உங்களுக்கு இந்த gift-ஐ கொடுத்துருவேன். சிச்சு. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க நீ. அண்ணி அவர் திருந்த மாட்டார் அண்ணி. நான் எவ்வளவு போராடி பார்த்தேன். டிவி வெச்சிடும். இங்க பாரு அண்ணி. மேடம் அவனை கூட்டிட்டு போங்க மேடம். சிக்கன் சூப்பர். ஆமா. எக்ஸலண்ட். முடிச்சிட்டீங்க போலியே. வரோம். ஸோ 80மே ரெடி, 20மே ரெடி. இல்லை 80 ரெடி ஆகிட்டு இருக்கு, 20 பண்ணிட்டு இருக்காங்க சைடு பை சைடு. ஆனால் இப்போ இவங்க வந்து இந்த 4-5 வாரத்தில் பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க. இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. செம்மையாக சமைச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமாக ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்படியா? ஆனால் பார்த்தீங்களா இளநீ பிரியாணிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன். நான் நினச்சது கூட இல்லை. ஏ லைட்டர். நானா பயந்துட்டேன்டா. 3 டிஷ் பண்றோம். அதனால ஒரு டிஷ் முடிக்க முடியல. ஒரு டிஷ் முடிச்சா இன்னொரு டிஷ். அந்த டிஷ்ஷை பாதியில் விட்டுட்டு இன்னொரு டிஷ். அதே பாதியில் விட்டுட்டு இன்னொரு டிஷ். ஸோ 3 டிஷ்ல ஒருமே முடிக்க முடியல. அது அவன் தான் மெயினே பத்திரம். ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. காட்டு. இன்னொன்னு போடு. அந்த சைடுலயே இன்னொன்னு போடலாமே. இல்ல ஒன்னு போதும்னா இன்னொன்னு போடுவா. இன்னொன்னு போடு சேஃப்டிக்கு. அது கட் பண்ணி இதில் பீஸாக தான் போடணும். இதுலயா? இதுல வேண்டாம். என்னடா நடக்குதுங்க? இவனா கொஞ்சமா ரொம்ப படுத்துறக்கூடாது. என் பார்வையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். இதுதான் அந்த கொஞ்சமா மனசாட்சி இருக்காயா உனக்கு? சாப்பிடியா? ஓம் நமச்சிவாய எல்லாம் அல்ல. ஓம் சிங் சிவாய நம்ம. சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரையாது. நிம்மதி இல்லை ஏனில்லை நீ இல்லை. சுற்றுமொழி சுழலே வாழப்போறான் தமிழன். வாழைப்பழம் சாப்பிட போறான். ஆள் தெரியல போடு. ஏய் என்னாச்சு? ஓ ரத்தம் வருது. மிக்ஸி ஜாருக்குள்ள ஏன் கை விட்டீங்க? யாரு? ஏய் என்னாச்சு? ஆன்ல இருக்கும்போதே பண்ணிட்டீங்களா? வாடா அங்க வாடா. கை டிஷ்யூ. இந்தாடா. என்னாச்சு கண்ணு? அப்படியே வெட்டி போச்சு. சரி நீங்க பண்ணுங்க. ஓகே. என்ன ஆச்சு? வாங்க. மிக்ஸிக்குள்ள கை விட்டேன். மிக்ஸிக்குள்ளார எவனாவது கையை விடுவானா? ஏசப்பா. கேரட் 1.5 மணி நேரமா சமைச்சு முடிச்சிருக்கவானா? அண்ணா அவன் சொல்லி கொடுக்க மாட்டேங்கறானா? எத்தனை எபிசோட் போச்சு? இன்னொன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? என்ன இங்க பிரச்சனை? அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும். எதுக்கு வந்து கேக்குறீங்க? ஆமாமா அப்ப நீங்க பேசுங்க பாவம். எதுக்கு? நீங்களும் அண்ணன் தங்கச்சி தான் பேசலாம் வாங்க. என்ன இப்ப? ஐயா எனக்கு வேணாம் ஐயா. வேணாமா? நீங்க மட்டும் ஏத்துக்கோங்க.
நீங்களே வந்துட்டு இந்த பாரத்தை பாத்துக்கோங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு பாரமா இது என் தங்கச்சி. அப்படியா? ஸ்மாக் போட்டு விளையாடுவீங்களா? சாயிரத்து எதுவும் ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப் என்ன குடமிளகாவை கழுவிட்டு இருக்கீங்க எதை வச்சு? இது போடணும். ஆனா அது வர மாட்டேங்குதே. சாமி ஆண்டவரே கடவுளே எல்லாம் நல்ல இறைவா. ஓடு ஓடு மட்டும் உள்ள விடக்கூட சாமி, வேற எதுவும் வேணாம் சாமி வாழ்க்கையில். அடக்கடவுளே, அவுச்ச முடிய தந்து வச்சுக்கிறான் தலைவா எவனோ. என்னடா இது உடையவே மாட்டேன்னு பார்த்துனுக்குறேன். என்னங்க இதெல்லாம்? டேய், அவுச்ச மூட்டை யாரா தந்து வச்சுது? நான் வைக்கிறேன். அவ்வளோ நேரம் வச்சுனுக்குறேன். உன்னோட திருவிழாவெல்லாம் இதோட நிறுத்து. நீ தானே? நான் இல்லைண்ணே. ஏய் நீ தானே? உண்மையிலே நான் நீ தானே? உண்மை சொல்லி தானே? சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுண்ணே. சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ திமுறா நீ வந்து. டேய் எல்லாத்தையும் போடு குட்டி, எல்லாத்தையும் போட்டு அந்த டப் பண்ணி கீழே வரதை எடுக்கணும். ஒரு மனைவிக்கும் அஸ்வத் மாதிரி ஒரு பையன் தேவை. ஒரு மாப்பிளையும் இல்ல, நீ கம்முன்னு விட்டுரு, நான் அதை முடிச்சுட்டு வரேன். ஏன்னா ஃபுல்லா எல்லாமே லேட்டு இருக்காரு அவரு, விட்டுறாத. இவ்வளவுதான் பாயாசமே வா? அட பாவீங்களா? சார் அந்த நெய் எடுத்து ஒரு ஸ்பூன் போடுங்க. தெரியாம ஒரு சாப்பிட்டாலே காலி ஆயிரும். நிக்க என்ன சாப்பிட்டாரு? தெரியாம ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே காலி ஆயிரும். இவர் 2 பிளேட் வந்துச்சு பாரு. இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைக்குமா உனக்கு? என் உயிர் சேர்ப்பா. ஏய் கசக்குதுடி. ஆமா, கசப்பு இருக்கணும் தானே, அப்பதானே பாவக்கா. ஏய் இரு அவசரப்பட. உனக்கு கண்டல் ஸ்மெல் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. சொதப்பிட்டேன். ஓகேவா? அது சொதப்பிட்டேன். இப்போ என்ன பண்றது? நான் என்ன நினைச்சேன்னா வேற ஏதாவது டொமேட்டோ தொக்கு மாதிரி ஏதாவது பண்ணிடலாம்னு யோசிச்சேன். சரி ஓகே. அப்போ பொட்டேட்டோ 2 கேஸ்ன்னு பண்ணுங்க. இது ஒன்று இருக்கட்டும். சபாஷ் மாப்பிள்ளை, சபாஷ். 80 மார்க்குக்கு முக்கியமான டிஷ். எங்க அண்ணன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரைட் ரைஸ் சாதாரண ஃப்ரைட் ரைஸ் இல்ல, எக் ஃப்ரைட் ரைஸ். என்னடா? அப்புறம் 80 மார்க்குக்கு தங்கத்திலே எத்தனை செய்வாங்க? அண்ணா அண்ணா ஒரே நிமிஷம். எனக்கு தெரிஞ்சிருச்சு 2.5 லட்சம் ஏன் லாஸ் ஆச்சுன்னு. இவர் தான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பாருங்க, 2.5 லட்சம் லாஸ் ஆனதுக்கு 446 பல்ல காட்டுறோம். லாஸ் ஆனதுக்கு இப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணா இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுங்க மனிதர்களுடைய எண்ணங்கள் பாருங்க. இயல்பே அப்படிதானே. இயல்பி நீங்க ஜெயிச்சு பாருங்களேன். ஃப்ரெஷ் கிரீம் இருக்கா கைஸ்? ஃப்ரெஷ் கிரீம் இருக்கா? ஃப்ரெஷ் கிரீம் மச்சான், ஃப்ரெஷ் கிரீம் இந்தாடா. ஃப்ரெஷ் கிரீம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சமைச்சிட்டு இருக்காங்க. வின் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவங்க டிஷ்ஷும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளீஸ் மட்டும் நல்லா வந்துடணும் கடவுளே, ப்ளீஸ் கடவுளே ப்ளீஸ். ப்ளூ அந்த புட்டிங் ஓகே ஆயிடுச்சாங்க? அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. எப்போ வேணுமா சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆனால் பதப்படப்பாக தான் எங்களுக்கு இருக்குது. அவங்கள பார்த்தா ஆனால் கொஞ்சம் கூலாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ராபெரி மட்டும் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோ. ஸ்ட்ராபெரி இல்லை ப்ளூபெரி. அது மட்டும். சக்கரை பொங்கல் ஆயிடுச்சே. பொங்கல். கசக்குதா? அது வேணும், அந்த கசப்பு வேணும். பாவக்கா பாயாசம் பண்ணோம். கசப்பே போல. கசப்பு போல இல்ல, ஸ்வீட் இருக்கு. லாஸ்டா ஒரு கசப்பு வருது. நீயா சொல்லிடுறீ எல்லாத்தையும். ஐயா அது ஒரு லேயர் தாங்க. நன்றி. என்ன மனுஷன்? கொஞ்சம் கூட நல்லா இருக்குதான்னு பாப்போம். சாப்பிட்டு பார்த்து உண்மையை சொல்லுப்பா. என்ன வாயிலிருந்து புகை வருது? என்ன கேட்ட? சரி சொல்லுப்பா, உண்மையை சொல்லுப்பா. மிளகாத்தூள் போடு. சரிப்பா, பெப்பர் போடு. என்னடா நல்லா பண்ணிட்டே இருந்த ஆஃப் ஆயிட்ட, என்னாச்சு? தெரியல சார், பயமா இருக்காதான். பிளான்டின் கிரில் ஆகுதுல்ல, இந்த பிளேட்டிங் இதில் பாரு. எப்போதுமே ஞாபகம் வச்சுக்க 81st 22nd ஓகேவா? 20 வந்துடும் உனக்கு. சாஸ் ரெடி ஆகுதுக்கு. தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? பூஜா தான் ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது. இதை பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்குது. எவ்வளோ கேஷுவலாக இருப்பீங்க, இப்போ கஷ்டப்படுறீங்களா? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. என்ன அது ஏதோ சம் க்ரீம். வருங்க நீங்க வருங்க. அத ஏங்க எனக்கு சத்தியமா வருக்கு தெரியாது. அதனால தான் உங்களுக்கு அது சொல்றேன். கொஞ்சம் சிம்பிள் தான். உங்களுக்கு எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க. எங்க அம்மா கூட சிம்பிளே வைக்கவே மாட்டாங்க. தடக்க முடிச்சிடணும் சமையல் அவங்களுக்கு.
குடுங்க. கேவலமா சொல்ல போற. குடு. இட்டு. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. ரைட்ல. அவ்வளவுதான். நம்ம கிட்ட வந்து சீனு போட்டு எல்லாம் நம்ம ஃபேவரட் டிஷ் இது. உப்பு போடுங்க. புரியல. உப்பு போடு. டைட்டில் என்ன? உப்பே இல்லண்ணே. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். டூரானுங்க தலைவா. நான் சொல்றேன்ல உப்பு இல்ல. நிறைய போடு உப்பு. உப்பு சுத்தமா இல்ல. ப்ராமிஸா சுத்தமா இல்ல உப்பு. இல்ல இளநீ புலாவ்னு வச்சிருக்கேன். இளநீ புலாவ் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இளநீ புலாவ் ஓகே. சரி ஓகே. அது ரொம்ப வைக்காத. என்னப்பா யாரும் பார்க்க கூடாதுன்னு வச்சிருக்கீங்க. இல்லடா பட்டா இதுவாயிடும். ஏய் கருகுது கருகுது கருகுது. கருகுது கருகுது எடுத்துருங்க எடுத்துருங்க அதுல இருந்து. கருகுது இனியன். வந்த அவருக்கு தெரியுது இனியன். என்னம்மா? டென்ஷனா இருக்கேம்மா. சே பாவங்க. இந்தா. நீ ஒண்ணுமே வரல நீ. குடிங்கடா. ஒரே நிமிஷம் சொல்லும் கொஞ்சம் லைட்டா ஃப்ரை ஆகணும். ஒரே நிமிஷம். அப்போது ஆஃப் அவ்வளவுதான். கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே சீக்கிரமா சமைங்க. டைம் முடிய போகுது. Final cooking countdown start. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ நம்ம பியூட்டி அண்ட் க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல்ஸ்ல இருந்து குமரவேல் சார் வந்திருக்காரு. ஸோ அவர் இப்போ வந்து உங்க எல்லாத்துக்குமே கிஃப்ட் ஹாம்பர்ஸ் தருவார். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் குமரவேல் சார். CMD and co-founder of Naturals, Mr. Kumaral sir, நமக்காக இருக்கார். Welcome to the show, sir. வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச நண்பர்களாகவே இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாரும் பார்க்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டபுள் மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் வந்து இது என் பொண்ணு வந்து செய்கிற ப்ராடக்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ்ன்றதுனால அந்த ப்ராடக்டை வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறத ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இவ்வளோ நாள் சலூன் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஃபேஸ் ஒரு சயின்ஸ் பேக் பண்ண ஸ்கின் கேர் பிராண்ட் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரியல் இந்தியன் ஸ்கின்ஸ்க்காக ஃபார்முலேட் பண்ணப்பட்டது. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே விசிபிள் ரிசல்ட்ஸில் தான். ஸ்கின்னோட ஹெல்த் அண்ட் நம்மளோட எவ்ரிடே கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணுது. வித் நெக்ஸ்ட் ஃபேஸ் யூ கேன் ஸ்லே டுடே அண்ட் ஸ்லே டுமாரோ. சூப்பர். இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஆனஸ்டான ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வின்னர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கஸ்டமர் ஃபர்ஸ்ட் கார்டும் கொடுக்க போகிறீங்க அவங்களுக்கு கிஃப்ட்ஸாக. அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆங்கர்ஸையும் நீங்கள் வந்துட்டு நிறைய கவனிக்க போகிறீங்கன்னு நல்லாவே தெரியும். நன்றிகள் கோடி. நாங்கள் வருவோம். அதை வச்சு ஒரு கீர் பண்ணிருக்கோம். ஆல்வலி கிழங்கு கீரா. ஒரு டம்ளர் ஃபுல்லா குடிச்சிட்டு போனியா? அது கீரா. அது கீர் எனக்கு என்னன்னே தெரியாம நான் குடிச்சிட்டு இருந்தேன். பாயசம் வச்சு குடிச்சு. என்ன கொடுத்தாலும் குடிச்சிருவியானே? அப்படியெல்லாம் குடிக்க மாட்டேன். அவன் கொடுத்தா நான் குடிச்சேன். ஒன்னு இளநீர் பொங்கல். பொங்கலா? பொங்கல். யா. கிட்ட பிரியாணின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கோகனட் ஸ்ட்ரிப்ஸ் கூட நாங்கள் வந்து கோகனட் க்ரீம் டிப் கொடுத்துருக்கோம் சார். அப்புறம் வந்து பிஞ்ச இளநீரும் இஞ்சி நீரும் குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். பிஞ்ச இளநீரும் இஞ்சி நீரும் இந்த மாதிரி வைப்பீங்களா உங்க ரெஸ்டாரண்ட்ல? பிஞ்ச இளநீரும் இஞ்சி நீரும் சார் ஷெஃப் எனக்கு ஒரு கிளாஸ் அப்படின்னு கேட்டு. இப்போ அடுத்ததாக இந்த ஷோட டைட்டில் வின்னரை நம்ம வந்துட்டு இப்ப பார்க்க போற ஒரு தருணம். Are you guys ready? On the countdown of 10, 9, 8,
5, 4, 3, 2, 1 and Kitchen Jodi Soda title winner is Light by VB Days வழங்கும் Kitchen Jodi's Beauty and Grooming Partner Naturals. Associate sponsors Ambrosia 100% organic honey and perfumery. Light by VB Days வழங்கும் Kitchen Jodi Beauty and Grooming Partner Naturals. Associate sponsors Ambrosia 100% organic honey and perfumery. அப்புறம் இந்த வருஷம் வெக்கேஷனுக்கு வைஃப்க்கு என்ன கிஃப்ட் பண்ண போற? நாள் ஃபுல்லா பார்டர்ல நிக்கிற நமக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுற மாதிரி நாள் ஃபுல்லா கிச்சன்ல நிக்கிற அவங்களுக்கும் ஒரு ஆயுதம் தேவைப்படும்ல, அதுதான் கொடுக்க போறேன். அப்படி என்ன ஆயுதம்? VB Days in ஸ்நாக்ஸ் ஷெஃப். பை. தொடரும் ஒரு உறவு VB Days.